வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ நின்னேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு ஓய்ந்து கரையை தேடுறான் என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம் இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம் இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா தாயும் இல்லை காரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா புதிய வானம் பறந்து பார்க்க வாக்கர்ஸ் டீம் உறவுகளே,
நண்பர்களே, இந்த அருமையான தருணத்தில் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பாக கடந்த ஒரு மாத காலமாக எங்களோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் வாக்கர்ஸ் டீமினுடைய செயலாளர் அன்புமிகு நண்பர் திரு மோகன்ராம் அவர்களே, அழகர் கோயில் ரோடு என்றாலே சமீபத்தில் கூட நீங்கள் குரூப்புகள்லாம் பார்த்துருக்கீங்க. மினிஸ்டர் மூர்த்தி போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை முழுமையாக நடத்தி ஒரு பெரிய ஹானரபிள் ஃபங்க்ஷனாக அதை செய்தார்கள். அந்த சர்வேர் காலனியிலிருந்து கடசனேந்தல் வரை உள்ள அனைத்து குரூப்புகளுக்கும் தலைவராக இயங்கி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் ஆண்டி அவர்களே, அவர்தம் சூர்யா நகர் உதயா சார் உள்பட அனைத்து செயலர் தர்மலிங்கம் சார் உள்பட அனைத்து நபர்கள் எல்லாம் இப்போ இளங்கோ சார்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவர் ஒரு ஏரியா தலைவர். ஏன்னா அந்த பக்கம் வந்து பழக்கடை ஏரியா அதுக்கு தலைவர். இவங்கெல்லாம் எல்லாருமே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி இப்போ பாரத் நகரில் பார்த்தீங்கன்னா அதில் முனிசாமி அவர் வந்திருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மோகன் ஐடி வந்திருப்பார். எல்லாரையும் பர்டிகுலராக வேல்ராஜ் சார் வந்திருக்காரு. இப்போ வந்து கோரிப்பாளையத்துலேருந்து அண்ணன் கேசவன் வந்திருக்காரு. அந்த ஏரியா அம்பியா தேட்டர் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மணிலாப்பு வந்திருக்காரு. ஏன்னா இது பூராமே ஏன் இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணுறோம்னா, இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எஸ்ஐ சந்திரசேகர்லாம் வந்திருக்காங்க. எப்போவுமே உறவுகளை விட நண்பர்கள் தான் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஷேர் பண்ணுவதற்கு நமக்கு உதவியாக இருப்பவர்கள் உறவுகளை காட்டிலும் நண்பர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இங்கே இருப்பவர்களை பார்த்தால் யாருமே மேடம் சொன்னது போல் எஃப்எம் மேடத்தை வந்து நாங்கள்லாம் வந்து பொழுது போகலைன்னா நைட்டு 9:10 மணிக்கு எஃப்எம்மில் காரில் போவேன்னு கேட்டால் அந்த ஹலோ டைரி செல்வா குரல் அப்படியே ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். உண்மையில் அவங்கெல்லாம் நம்மளுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இவர் லைன் சிங்கராயர் சார்லாம் இன்றைக்கி வந்து ரீஜன் மீட்டிங்காக அவர் 9 மணிக்கு அவர் ஆஜராகணும். ஆனால் அவரையெல்லாம் வந்து ரீஜன் மீட்டிங்கில் தவிர்த்துட்டு லைனிசத்தை விட எனக்கு வாக்கர்ஸ் தான் முன்னுரிமை என்று இந்த இடத்துல அவர் கலந்துருக்கார். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கரெக்டாக 6:45 சூர்யா நகர்லேருந்து 25 பேர் ஒரே பீட்டாக இங்கே வந்து கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகள் பாராட்டுகிறேன். நமது பாலுவாத்தியார் அவர்கள், ஆயர்பாடி சார் அவர்கள், இங்கே வந்திருக்கும் அனைத்து உறவுகள், சிங்கராயர் சார், இந்த டீமில் அண்ணன் ஜெயஸ்ராஜ் சார், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் 80 வயசில் பாருங்கள். இவருக்கெல்லாம் 81 வயசு சொல்ல முடியுமா? இவரெல்லாம் வந்து அவர் நம்ம விஓ கருப்பையா சார், இவங்கெல்லாம் வந்து அந்த வயதினுடைய முதிர்ச்சியெல்லாம் யாரும் காமிக்கிறது இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நானே வந்து டெய்லி காலையில் எடுத்து 5 மாத்திரை 6 மாத்திரை சாப்பிட்றேன். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இந்த மாத்திரைகளுடைய எஃபெக்டை விட நான் 1 மணி நேரம் எனது நண்பர்களிடம் உரையாற்றினாலே அது எனக்கு பெரிய ஒரு மருந்து. அதுதான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. இருக்கார்ல அவர் விஓ பரதன் சார், இவரெல்லாம் வந்து இங்கேருந்து வர்றாரு, அல்லமின் நகர்லேருந்து வர்றாரு. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் வாக்கர்ஸ் டீம் திருப்பாலை என்று தான் இருந்தது. ஆனால் சின்ன சின்ன குறைநிறைகள்லாம் இருந்ததுனால இதை நாம் தமிழக லெவலில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு கருத்திற்காக இணங்கி எல்லோருடைய கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி இளைஞர்களாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனது அன்பிற்குரிய ராம் மோகன்ராம் வந்திருக்காப்புல, எனது பையன் ஹரிபாபு ஜெகநாதன் வந்திருக்காரு, பாலுவாத்தியார் பையன் வந்திருக்காரு, நம்ம ஆயர்பாடி சார் பையன் வந்திருக்காரு. நம்மெல்லாம் அந்த வாரிசுகளை பூரா டச்சப் பண்ணுறோம். பாலுவாத்தியார் பையன்லாம் கை தூக்குங்க, அவரெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. அவரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் இப்போ தான் இருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலவாசல்லேருந்து ராஜ் இன்ஜினியர் வந்திருக்காரு, கையை காமிங்க. அவரெல்லாம் புது மாப்பிள்ளைங்க, எப்படி எந்திரிச்சு வந்தார் தெரில.
அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அங்கங்கே இருந்து வர்றாங்க. எப்போவுமே வசூலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க மோகன் ஐடிஐ இந்த ஏன்னா ஐடியில் அவங்களுக்கு பூரா அதுதான் வேலை. ஏன்னா அவரெல்லாம் நண்பர்களை பார்த்து உண்மையிலே நல்லா வந்து சந்தோஷப்படுறேன். இதில் நிறையா பேர் கேட்பாங்க, இப்போ நீங்கள் வந்து சூர்யா நேரெலாம் நாங்கள் நடத்தினோம் 500 பேர்லேருந்து 700 பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. நாங்கள் சாப்பாடுலாம் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 200 பேர் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் அன்னைக்கு வந்து 500 பேர் சாப்பிட்டாங்க. இந்த அனைத்து புகழும் இந்த சூர்யா நகர் குரு புகழுக்கு தான் சேரும். உண்மையிலே சண்முகன் சார்லாம் ஒரு பாராட்டக்கூடிய நபர். அவரெல்லாம் இருந்து இது பண்ணி, ஆனால் அந்த ஆர்கெஸ்ட்ரா லேடிஸ்லாம் வந்து அவர் தான் இன்சார்ஜ் போடுவோம். அதெல்லாம் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி, ஏன்னா உண்மையிலே நல்லா பண்ணால். காலையில் பார்த்தீங்கன்னா 100 கோலம் போட்டாங்க. இந்த 100 கோலம் போட்டியில் ரசித்து பண்ணவர் எங்கள் அண்ணன் கருப்பையா அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய கையெழுத்து கொடுங்க. அவர் தான் வந்து அந்த ஏரியாவில் பெண்கள் தலைவர். 100 பேரை இது பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாக போச்சு அப்படின்னு அவர் ஒருத்தர் சண்டைக்கு வர்றாரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே பாசமானது. நேற்று நம்ம டீமில் ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து நின்று நம்ம இதில் என்னங்க ஒரு போட்டி வைக்கக்காடா இரியா இப்போ தாயா பிள்ளையார் துளியை போட்டு வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த போட்டி வைக்கிறேன் இந்த போட்டி வைக்கிறேன், நம்மெல்லாம் சூர்யானார் மாதிரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆகும்யா அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம நண்பர்களை நாம் நமது காலங்கள் சென்று விட்டால் கூட நமது குழந்தைகள் எல்லாம் எல்லோரும் மிங்கிளாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி உண்மையிலே வானுயர. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பவண்டோ காதரியா சர்பத் அவருடைய வீடு காளிமார்க்கு பவண்டோ. அவர் நேற்று போனோடனே அவ்வளவு சந்தோஷம். நான் வந்துடுறேன் காலையில் அவங்க வீட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அவர் தான் பெரிய செக் போஸ்ட்டு இருந்தாலும் நாங்கள் வர்ற செக் போஸ்ட் நீங்களாங்க. அது மாதிரி எதிர்த்தாப்பில் வந்து ஜட்ஜி இருக்காங்க. எதிர்த்தாப்பில் இப்போ ஜட்ஜி வர்றாரு இப்போ சாப்பிட்றதுக்கு. எதிர்த்த வீடு ஜட்ஜி வீடு. அதனால் வந்து இதை அதுக்கு அடுத்த வீடு வந்து மோகன் சார் வீடு. நம்ம டாக்டர் மோகன் அவர் தான் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் மீனாட்சி மிஷனில் எங்களுடைய இது. அது மாதிரி எங்கள் சத்யா எலக்ட் ஃப்ரெண்ட்ஸு இப்போ தான் வாக்கிங்லாம் வந்துட்டு எல்லாருமே ப்ரெசன்ட் கொடுத்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க இதை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வாலண்டியராக இங்கே வந்து கலந்து கொண்ட அந்த பெண்கள் அவங்க எல்லோரும் தயவுசெய்து இந்த 4-5 பெண்கள் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் அந்த 5 பெண்கள் எந்திரிங்க, எல்லோரும் ஒரு பெரிய கையெழுத்து கொடுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பெண்கள்னால தான் இறைவன் நமக்கு கொடுத்த அம்மா மாதிரி பெண்கள் தான் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கூறி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்க அனைவரும் எங்களோடு இன்னும் 20 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து எங்களை எல்லாம் வழிநடத்த ஆண்டவனை வேண்டி விருந்து உபச்சாரம் நடக்கிறது. அழகாக டேபிள் போட்டு இலை போட்டு உங்களிடம் சாப்பாடு கொடுப்பதற்கு நமது நண்பர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டுள்ளார்கள். நண்பர்களே, இந்த நிகழ்வில் நாங்கள் யாருக்கும் இப்பொழுது இல்லை எப்பொழுதுமே சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் கேட்க மாட்டோம். இவருக்கு ரெண்டு பேரை பேத்தி சொன்னால் அதனால கூட கேட்டாராங்க, அதனால கூட கேட்டாரா சொல்லி சண்டைக்கு வர்றாரு. இப்படியெல்லாம் வயதை இளமையாக வைத்து கொண்டு நாமெல்லாம் பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.